ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கணேஷா, விநாயகர் விநாயகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். 3 பைல் இருக்குது. பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 இந்த கிறிஸ்டல் விநாயகர், பைல் நம்பர் 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1, ஸோ ஃப்ரீடம். ஒரு பேகேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 1க்கு ரிலீஸ் ஆகும். ரொம்ப நாள், ரொம்ப வருஷத்துக்கான ஒரு பேகேஜ், எமோஷ்னல் பேகேஜ், சைல்டுஹுட் ட்ராமா, எமோஷ்னல் ட்ராமா, இது மாதிரி ஒரு பெயினை ரொம்ப வருஷமாக கேரி பண்ணிக்கிட்டே வரீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு எண்டு வருது. ஸோ ஃபைனலி அந்த பேகேஜ் ரிலீஸ் ஆகும் உங்களை விட்டு. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ராங் எமோஷ்னல் ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்னஸ் இருக்கும். அண்ட் லைஃப்பை நீங்கள் இனி பார்க்குற விதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிறைய ஹோப் இருக்கும். ரைட். ஸோ இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப்பில் அவ்வளோதான், எல்லாமே க்ளோஸ்டுன்னு நினச்சிருப்பீங்க. எந்த ஒரு புது நியூ வேஸே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அடுத்து என்ன செய்யறது, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபுல் பிளாங்க். அப்படி இருந்த உங்களுக்கு அதை பற்றின ஒரு பயம், ஒரு கவலைகள், ஒரு யோசனைகள் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஓகேங்களா, உங்களோட எனர்ஜி பார்க்குறப்போ நல்லா இருக்கும். வெரி பாசிட்டிவ், ஹாப்பினஸ், ஜாய் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்கள் லைஃப்பில் இனிமேல் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. அட்வென்ச்சரஸாக எடுத்துக்குவீங்க. கிடைக்கிற அந்த டைமில் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஃபைனலி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ பிகினிங் மாதிரி தான் இருக்கு இது. எந்த ஒரு விஷயம் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்ததோ அதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகேங்களா, உங்க மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதோட ரொம்ப டீப்பான ஒரு பெயின் வச்சிருக்கீங்கல்ல, ஒரு சில பேருக்கு உங்க ஹார்ட் சக்கரால அவ்வளோ க்ளோஸ்டா இருந்திருக்கும், ஈவன் இப்பவும் இருக்கும். அதுக்கான காரணங்கள் பாஸ்ட் லைஃப், உங்களோட பாஸ்ட்ல என்ன ஒரு லைஃப் ஸ்டோரி உங்களுக்குன்னு இருக்கும்ல, ஒரு பிரேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு ஹர்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு ஹீலிங் இருக்கும். நல்லா இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு. லவ் அப்சல்யூட்லி. நான் சொல்லியிருந்தேன்ல, உங்க ஹார்ட் சக்ரால ஒரு ஸ்ட்ராங் ஹீலிங் இருக்கு. ஒரு திருப்பி, அதாவது உங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் எனர்ஜி ஃப்ரீ ஃப்ளோவா இல்லை. ரைட். ஸோ உங்களால் ஃப்ரீயாக ஒரு மனசார ஒரு லவ்வை கொடுக்கவும் முடியல, ரிசீவ் பண்ணவும் முடியல. ஸோ லவ் கொடுக்கறதுலையும் சரி, ரிசீவ் பண்ணுறதுலையும் சரி பிளாக்கேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கான அந்த ஒரு ரைட் பர்சன் உங்கள் லைஃப்பை தேடி வருவாங்க. இந்த பர்சன் உங்கள் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பட் ஆனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், உங்களுக்கு ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வெல் விஷர்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு லவ் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்கோ, இனி நிறைய லவ் உங்களை தேடி வரும். அந்த லவ் எனர்ஜி திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ்லுமே சரி, லவ் எனர்ஜி வந்து நல்லா இருக்கு. டுகெதராக வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அண்ட் ஒரு புரிதல் இருக்கும், ரைட்? ஸோ போத் நீங்களும் உங்கள் பார்ட்னருக்குள்ளாரையுமே வந்துட்டு ஒரு ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து இருக்கும். Six of Swords. Okay. Nine of Cups. Two of Cups. See, love energy again. You got lovers, you got Two of Cups. So strong love energy. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்க்குறப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க ஒன் சைடாகவே. அதில் இப்போ வந்துட்டு ஒரு ஷேரிங் ஆஃப் லவ் இருக்கும். அந்த ஒரு பேக்கேஜாக இருக்கட்டும், ஹர்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ரொம்ப வருஷமாக ஒரு பெயின் கேரி பண்ணுறீங்கள, அது அந்த பாரத்தை வந்து இறக்கி வைப்பீங்க, எஸ்பெஷலி லவ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில். ஸோ ஃபைனலி பைல் நம்பர் 1 ஒரு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக லவ்வில் தான் வந்துட்டு எமோஷன்ஸில் தான் வந்து அதிக மெசேஜ் வருது. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கான ஒரு டைம் பீரியட். சி, அண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் டீல், பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக பாசிபிள். அண்ட் அடுத்து என்ன செய்யறது, பிஸ்னஸ் பிளானிங்கில் கன்ஃபியூஷன்ஸில் இருந்தீங்கன்னா எஸ், இந்த டைம் பீரியடில் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும், நல்ல ஹெல்ப் ஆல்சோ கிடைக்கும். ஸோ ஃபைல் நம்பர் 1, சரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு இப்போ இந்த எமோஷ்னல் பெயின் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு விநாயகரோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, கைடன்சஸ் இருக்குது. ஸோ அப்போது இனி நீங்கள் வந்துட்டு உங்களோட இனி வரக்கூடிய லைஃப்பில் வந்துட்டு யாராவது ஏதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட, உங்கள் ஹாப்பினஸ்ஸை ஸ்பாயில் பண்ணணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வந்து உங்களை நெருங்க விடாமல் தடுப்பாங்க. உங்களோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு, உங்களோட மன அமைதி, அதுக்கு எது வந்து யார் வந்து கெடுதல் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்சஸ் இருக்கு, ப்ரொடெக்ஷன்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு வெரி குட் மெசேஜ்னு தான் நான் சொல்வேன், பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். Pile number 2. Seven of Swords. Five of Swords. Okay, what's வருது? Pile number right? Yes. 2. See, for pile number 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் மாதிரி ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விநாயகர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட அந்த பயம் விலகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயம், ரொம்ப பயம், எதுக்காவது ஒரு பயந்துட்டே இருக்கீங்கல்ல, அந்த பயம் விலகும். சரி, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பெயின், ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், சரியான தூக்கம் இல்லை,
பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு அதோட மெமரிஸோடயே இருக்கீங்க. எங்க போனாலும் அந்த மெமரிஸை கேரி பண்ணிக்கிட்டே போறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டார்க் எனர்ஜி தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு 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 ப்ராப்பர் கைடன்சஸ், அதாவது ஒரு ட்ரூவாக கைடன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை ஒரு தப்பாக வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு, ஷார்ட்கட்ஸில் கொண்டு போகிறதுக்கு தான் பீப்புள் இருந்திருப்பாங்க. அதனால நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட பெயின், ஹார்ட் பிரேக். ஸோ இப்போ நீங்கள் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே அதிலிருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுப்பீங்க. அந்த இவ்வளோ நாளாக உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் பெயின் கொடுத்ததுக்கு ரீசன் ஒரு பேட் பீப்புள் இருந்திருப்பாங்க. அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், கைடன்சஸ் இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க சொன்னதை செஞ்சதுனால நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கலாம். பட் இனிமேல் அந்த பீப்புள் உங்கள் லைஃப் விட்டு போய் ஒரு நல்ல கைடன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வருவாங்க. ஸோ அவங்க உங்களோட இந்த வீக்னஸாக இருக்கட்டும், உங்களோட இந்த பெயினாக இருக்கட்டும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத அழகா சொல்லி கொடுப்பாங்க. உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக, ஸ்ட்ராங் மைண்ட் செட்டாக மாத்துவாங்க அவங்க. சரி, அதாவது உங்களோட ஹார்ட் சக்ரால ஃபுல்லா பெயின், கவலைகள், பிட்ரேயல், ஹார்ட் பிரேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும், ரைட்? ஸோ இனிமேல் உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லவ். யூ கேன் சி அந்த லவ் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஒரு ட்ரூ அண்ட் மெச்சூர்டான ஒரு லவ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லவ் எனர்ஜியில் இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும், ஒரு பயம், இன்செக்யூர் ஃபீலிங் இருந்திருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸில். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பார்ட்னர் மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கட்டும், இன்செக்யூர்டாக இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்காது. அது மாதிரி ஒரு மெச்சூர்ட் லவ் இருக்கும். See, lifestyle changes தெரியுது ஃபார் பைல் நம்பர் 2. உங்களுக்கு எப்படின்னா உங்களோட ஓல்டு லைஃப், பழைய லைஃப் ஸ்டைல், அந்த பழைய பேர்டன், ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு கர்மாவை நீங்க சுமந்துட்டே இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு பேக்கேஜஸ், இதை எதிர் நீங்க அந்த பேக்கேஜஸை கிரியேட் பண்ணியிருக்கலாம். அது உங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நீங்க செஞ்ச ஒரு விஷயம்னால உருவான கர்மாவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சம்திங் அது ரொம்ப வருஷமா அந்த ஹார்ட் பிரேக்கை கேரி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா தனிமையா அதிகமா தேடுதல்கள் இருக்கும் உங்களுக்கு. உங்க லைஃப் ரிலேட்டடா ஒரு நியூ பாத், ஒரு புது பாதை தெரியுது. அதுல நீங்க தான் தனியா டிராவல் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய தேடுதல்கள் இருக்கும், அண்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும் உங்க லைஃப்ல. ஓகேங்களா? நீங்க நிறைய ஒரு விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மூவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது எல்லாமே இனிமேல் நீங்க பண்ணுவீங்க. சம்திங் அந்த ரிசர்ச், எஸ், நீங்க உங்களுக்கு அந்த ரிசர்ச் படிக்கணும்னா கூட படிக்கலாம். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கெரியர் நல்லா இருக்கு. கெரியர்ல உங்களோட பழைய பிளான்ஸாக இருக்கட்டும், பழைய ஒரு ரொம்ப நாளா ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்கல்ல, ஓல்டு பிளான்ஸ், ஓல்டு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று. ஸோ அது அதுல மாற்றங்கள் இருக்கும். உங்க பிளான்ஸாக இருக்கட்டும், உங்க ஸ்கெடியூல்ஸாக இருக்கட்டும், அதுல மாற்றங்கள் இருக்கும். ஒரு புதுசா சம்திங் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. இது எப்படின்னா உங்களோட சேட் அண்ட் நெகட்டிவான ஒரு இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி
ஒரு பாசிட்டிவாக மாறும். உங்களோட சாய்ஸஸ்லையுமே சேஞ்சஸ் இருக்கும். ஈவன் நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ நல்லா சேட் சாங்கை விரும்பி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ரைட்? இனிமேல் வந்துட்டு நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸில் கூட வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும். லைக் ஒரு ஹாப்பி சாங் அது மாதிரி வந்துட்டு கேட்பீங்க. உங்கள் மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி நல்லா கொண்டு போகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா தெரியுது. அண்ட் நீங்கள் எப்படின்னா வந்து உங்களோட நெட்ஒர்க்கை வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களோட சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புளை கம்மியாக வச்சுருப்பீங்க. ஓவராக இன்டராக்ட் ஆக மாட்டீங்க. ஒரு கரெக்டாக லிமிட்டாக எல்லாத்துக்கிட்டையுமே இருப்பீங்க. உங்கள் கம்யூனிகேஷனும் சரி, நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே சரி, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும் இனி வரக்கூடிய டேஸில். அண்ட் நீங்கள் அதை பற்றி ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க, ரைட்? பிகாஸ் வந்து உங்களை பற்றின தேடுதல்கள் அதிகமாக இருக்கிறப்போ, உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பாத் வர்றப்போ உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே உங்களை பற்றி தான் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் அவ்வளோக்கும் கண்டுக்க மாட்டீங்க. ஓகே, விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட். அது உண்மையில உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 ரொம்ப நல்லா இருக்கு மெசேஜஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாற்றங்கள் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ விநாயகர் உங்களுக்கு இப்போ பயல் நம்பர் 3க்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் காமிக்குது. வெரி மச் பாசிட்டிவ். ஸோ ஃபைனலி வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறப்போ மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா, எஸ், செலிப்ரேஷனுக்கான ஒரு டைம் பீரியட், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதர் உங்கள் வீட்டில் நடக்கும், இல்லைனா உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் நடக்கும். நீங்கள் அந்த பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை ஒரு ஈவெண்ட்ஸ், ஏதோ ஒரு இதுலையுமே செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஒரு மேரேஜ் இன்விடேஷன், எஸ், அதுவும் ரிசீவ் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இன்விடேஷன் கண்டிப்பாக. சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹெல்ப் நிறைய பண்ணுவீங்க வரக்கூடிய டேஸில். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உங்களுக்கு அந்த லவ்வை நல்லா ஷேர் பண்ணுவீங்க. அந்த லவ் பிளாக்கேஜஸ், அதாவது இப்போ ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கீங்கல்ல, யாருக்கும் அவ்வளோக்கும் லவ் கொடுக்கக்கூடாது, கைண்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஒரு நீங்கள் உங்களுக்கு போட்டு வச்சிருக்க அந்த ஒரு ரூல் இல்லைன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் விலகும், ரைட்? உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு பர்சன் யாருமே உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வெரி எமோஷ்னல் டைப். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலான ஒரு கைடன்சஸ் கொடுக்கறதுக்கு பீப்புள் இல்லை. ஸோ எய்தர் வந்து உங்களை குழப்பி விட்டுறாங்க, இல்லைன்னா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்து உங்களை ஒரு உங்களை ஒரு என்ன சொல்கிறது, தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்சன் இருப்பாங்க. ஐ கேன் சி ஒரு மேல் எனர்ஜி. அவங்க வந்து நல்ல உங்களுக்கு லைஃபோட ப்ராக்டிக்கல் சைடை சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் நிறையா வந்து உங்களை அந்த ரொம்ப ரியாக்ட் பண்ணுறீங்கள, சென்சிட்டிவாக ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணுறீங்கள, ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஹேபிட்ஸ் எல்லாமே மாறும். சரி, வரக்கூடிய டேஸில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி நிறைய அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நிறைய நீங்கள் செய்வீங்க. அண்ட் லவ் ஃபீலிங், லவ் நிறைய இருக்கும். அண்ட் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஷனாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ், சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடிய டேஸில் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இஷ்யூஸில் இருந்தீங்கன்னா அந்த டைம்லி ஹெல்ப்புக்கு யாராவது வருவாங்க.
அந்த அந்த ஒரு டைமில் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி, ஒரு ஹாப்பியாக டுகெதராக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பாண்டிங், எஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. சரி, ட்ராவலிங் நிறையா தெரியுது ஃபைனலி. அண்ட் நீங்கள் வந்து எப்படின்னா அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க, ரைட்? லைஃப்பில் வந்து என்ஜாய்மெண்ட் அது வந்து நிறைய இருக்கும். அண்டு ஒரு மொமெண்ட்டுமே வந்துட்டு இவ்வளோ நாளாக சீரியஸாக லைஃப்பை வாழ்ந்தவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி மைண்ட் செட் தான் உங்களுக்கு இனி இருக்கும். லைக் அந்த ஒரு யங் எனர்ஜி வந்து காமிக்குது. அண்ட் கான்ஃபிடென்ட் நிறையா இருக்குது. வரக்கூடிய டேஸில் என்னால் செஞ்சு முடிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட பாஸ்டில் வீக் மைண்ட் செட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். எதுக்குமே ஒரு விஷயம் கரெக்டாக பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு உங்களோட மைண்ட் செட்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நல்லாவே என்னால் செஞ்சு முடிக்க முடியும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். எஸ், அந்த கான்ஃபிடென்ட் உண்மையிலே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுட்டு தான் போல்டாக நீங்கள் வந்து எதுவுமே செய்வீங்க, ரைட்? சரி, உங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, மேல் எனர்ஜி, அவங்க வந்து உங்களுக்கு லைஃபோட அதர் சைடு, அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் சென்சிட்டிவாக இருந்தவங்களுக்கு லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஹெல்ப், ஒரு கைடன்சஸ் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த டைம் பீரியடில். ஸோ pile number 3, team project, team work, partnership, yes possible. அதே மாதிரி வந்துட்டு எதர் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும், சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு வீலாக் மாதிரி பண்ணணும், அது மாதிரி ஏதாவது ரொம்ப நாள் பிளானிங்கில் இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பிளானிங் தெரியுது அதிலிருந்து. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கும், அதாவது ஒரு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு டீமாக செய்கிறப்போ, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஹெல்ப் இருக்கும். அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஆஃபர் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு ப்ரொஃபஷனல் சைடில் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எல்லாமே நானே செய்யணும், எல்லாமே நானே பண்ணணும்னு நினைக்காம ஒரு சில பீப்புள் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஹெல்ப்பு கேட்டால் கண்டிப்பாக வந்து செய்வாங்க. அது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் நல்லா யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஓகே, சரி, pile number 3 கம்யூனிகேஷனில் வந்து மேபி உங்களுக்கு பிகினிங்கில் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஹெல்ப் கேட்கறதுல. பட் ஆனால் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அதுதான் வந்து நீங்கள் நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, சரி, pile number 3 பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பட் கம்யூனிகேஷன் மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. So that's all for pile number 3. Thank you.